தனுஷின் கேப்டன் மில்லர் படத்திற்கும் சிவகார்த்திகேயனின் அயலான் படத்திற்கும் தற்போது வரை பாக்ஸ் ஆபீஸில் கடும் போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான இப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வசூலை குவித்து வருகிறது. இந்த இரண்டு படங்களும் வெவ்வேறான கதைக்களத்தில் வெளியான பொழுதும் ரசிகர்கள் இந்த படங்களை கொண்டாடி வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் 95 கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக தெரிகிறது. அதே வேளையில் சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படம் கேப்டன் மில்லரை ஆரம்பத்திலிருந்தே துரைத்து வருகிறது. அதன்படி அயலான் திரைப்படம் 90 கோடி வசூலை பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இரண்டு படங்களும் 2ஆம் வார முடிவில் கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழில் வெளியான கேப்டன் மில்லர், அயலான் மற்றும் மிஷன் ஆகிய படங்கள் வெற்றி பெற்றிருப்பதால் கோலிவுட் வட்டாரமே தற்போது உற்சாகத்தில் உள்ளது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.